ஸ்ரீகாந்தோடு அடுத்தடுத்து சிக்க போகக்கூடிய முக்கிய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் யார் யார் என்ற விவரங்களும் காவல்துறையால் தற்போது விசாரணை வளையத்துக்குள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட பிரதீப் குமார் ஒரு முக்கியமான வாக்குமூலத்தை அளித்திருக்கிறார். ஒரு பார்ட்டியில நடிகர் ஸ்ரீகாந்தும் அதே போல நடிகர் ஸ்ரீகிருஷ்ணாவும் அந்த பார்ட்டியில் அவர்களை சந்தித்ததாகவும், அப்போது எங்களோடு சேர்ந்து அந்த போதைப் பொருட்களை அவர்கள் பயன்படுத்தியதை நான் நேரடியாக பார்த்தேன் என்ற ஒரு வாக்குமூலத்தையும் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட குற்றவாளி தெரிவித்திருந்த நிலையில் ஸ்ரீகாந்த் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கார். அடுத்த கட்டமாக ஸ்ரீகிருஷ்ணா உள்ளிட்ட முக்கிய பிரபலங்கள், அடுத்தடுத்த பிரபலங்களும் இந்த போதைப் பொருள் வழக்கில் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட இருக்காங்க. அதே போல அதோடு மட்டுமில்லாமல் மற்ற தொடர்பு சர்வதேச போதைப் பொருள் கும்பலோடு தொடர்பு இருக்கிறதா, பெங்களூரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த, கானா நாட்டை சேர்ந்த இந்த நபருக்கும் இவர்களுக்கும் எப்படி தொடர்பு வந்தது, யார் யார் மூலம் இந்த தொடர்பை ஏற்படுத்தினார்கள், எவ்வளவு பணப்பரிமாற்றம் நடந்திருக்கிறது, இங்கே வாங்கி கூடுதல் விலைக்கு வேறு யாருக்காவது விற்றுள்ளார்களா என்ற கோணத்தில் தற்போது காவல்துறை விசாரணை நடைபெறக்கூடிய நிலையில அடுத்தடுத்த நாட்கள்ல இந்த வழக்கில் விசாரணை திருப்பங்களாக பல முக்கிய பிரபலங்களுக்கு சம்மன் அனுப்புவார்கள் என்ற ஒரு தகவலும் காவல்துறையால் சொல்லப்படுகிறது. பாலா கோகுல், அதே நேரத்தில் போதைப் பொருள் பயன்படுத்தியது மருத்துவ பரிசோதனையில உறுதி செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பண பரிவர்த்தனையும் நடந்திருக்கிறது, அதற்கான ஆதாரங்களும் சிக்கியிருக்கிறது. அதனை அடிப்படையாக வைத்து காவல்துறையினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்ன, வீடு, அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள்ல சோதனைகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமாக, அதாவது 40 முறை இந்த ஸ்ரீகாந்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த போதைப் பொருளை வழங்கியதாக ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். 40 முறையும் இவருடைய பயன்பாட்டுக்கு தான் வாங்கினாரா அல்லது வேறு யாருக்காவது சப்ளை செய்திருக்காரா என்ற அடிப்படையெல்லாம் காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. ஏறக்குறைய இந்த 40 முறை சப்ளை செய்ததில் மட்டும் அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலை சேர்ந்த அந்த பிரதீப்புக்கு ஏறக்குறைய 4 லட்சம் ரூபாய் வரை லாபம் மட்டும் கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தற்பொழுது 40 முறை வாங்கிய இந்த போதைப் பொருளை இவர் மட்டும் பயன்படுத்தாமல் மற்ற நண்பர்களுக்கும் கொடுத்திருக்கிறார், மற்ற நபர்களுக்கு ஏதாவது விற்பனை செய்தாரா என்ற அடிப்படையெல்லாம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகாந்துடைய வீட்டுல காலையில காவல்துறை சோதனை மேற்கொண்டதாகவும், அந்த சோதனையில் போதைப் பொருள் இதுவரை கைப்பற்ற முடியாத நிலையில ஏற்கனவே இருக்கக்கூடிய பயன்படுத்தியது குறித்த தகவலின் அடிப்படையில் தான் தற்போது இந்த கைது நடவடிக்கை, விசாரணை நடவடிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கோகுல், இந்த விவகாரத்தில் காலை 8 மணிக்கு தொடங்கி 2 மணி வரைக்கும் கூட அந்த விசாரணை என்பது ஸ்ரீகாந்திடம் தொடர்ந்து நீடித்து வந்தது. இப்ப அந்த விசாரணை எந்த கட்டத்தை எட்டி இருக்கிறது? ஸ்ரீகாந்தை அடுத்த கட்டமாக காவல்துறை எந்த சிறையில் அடைக்க இருக்கிறாங்க? நிச்சயமாக பாலா, அதாவது காவல்துறை ஸ்ரீகாந்தை விசாரணைக்கு அழைப்பதற்கு முன்பாகவே இந்த ஆதாரங்களை திரட்டக்கூடிய பணி, அதே போல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நபரோடு இருந்த தொடர்பு, அவர் அளித்த வாக்குமூலம் உள்ளிட்டவைகள் குறித்தெல்லாம் காவல்துறை சேகரித்து வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் ஸ்ரீகாந்தை இன்று காலையில 8 மணிக்கு அவருடைய வீட்டிலிருந்து விசாரணைக்கு அழைத்து வந்திருக்கார்கள். அப்போது வீட்டிலேயும் சோதனையும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் வீட்டில் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட தகவலை இதுவரை காவல்துறை உறுதி செய்யவில்லை. இருந்த போதிலும் இந்த போதைப் பொருள் கும்பலோடு நடிகர் ஸ்ரீகாந்துக்கு இருந்த தொடர்புகள் குறித்து தொடர்ந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. ஸ்ரீகாந்த் தான் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை என்ற ஒரு தகவலை முதலில் சொன்னதாகவும், பின்னர் அதை உறுதி செய்வதற்காகவும் ஏறக்குறைய நீதிமன்றத்தில் இந்த போதைப் பொருள் பயன்பாட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டால் அவர் பயன்படுத்தினார் என்பதை உறுதி செய்வதற்காக உடனடியாக மருத்துவ பரிசோதனை காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்ட பரிசோதனையுடைய முடிவுல அவர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருப்பதும், அதே போல ஏற்கனவே செல்போன் தொடர்பு, வங்கி பணப்பரிவர்த்தனை தொடர்பு, ஜிபே பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில ஸ்ரீகாந்துக்கும் இந்த கும்பலுக்கும் தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டதின் அடிப்படையில் தான் காவல்துறை இந்த வழக்கில் ஸ்ரீகாந்த A3 குற்றவாளியாக சேர்த்து தற்பொழுது கைது நடவடிக்கைக்கு உள்ளாக்கி இருக்காங்க. அடுத்த கட்டமாக அவரை மீண்டும் மருத்துவ பரிசோதனை செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கு காவல்துறை முடிவு செஞ்சிருக்காங்க. ஸ்ரீகாந்த் அளிக்கக்கூடிய வாக்குமூலம் என்பது சினிமா திரைப்பிரபலங்கள்ல அடுத்தடுத்து இந்த வழக்குல யார் யாரெல்லாம் சிக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை, ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஸ்ரீகாந்த் எந்த மாதிரியான வாக்குமூலத்தை அளித்திருந்தாலும் அதில் தொடர்பு இருக்கக்கூடிய மற்ற நபர்களும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவரோடு தொடர்பில் இருந்த சினிமா பிரபலங்கள், முக்கிய பிரபலங்கள், மற்ற
அரசியல் பிரபலங்கள் அனைவருமே இந்த வழக்குல அடுத்த கட்ட விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்து விசாரணை செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. பாலா, பொதுவா இந்த மாதிரி போதைப் பொருள் புழக்கம் அல்லது பரிவர்த்தனையில ஒரு தொடர்பு, அந்த செயின் லிங்க் அப்படிங்கிறது மிக நீண்டதாக இருக்கும். அதில் தொடர்புடைய அனைவரும் சிக்குவார்கள் அப்படிங்கிறது தான். நீங்க சொன்னதன் அடிப்படையில் சினிமா துறையில் யார் யாரெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலை சேகரிக்கக்கூடிய அதே நேரத்தில் அரசியல் ரீதியாக பிரதீப்பும், அதே நேரத்தில் ஒரு வெளிநாட்டு பிரதிநிதியான கானா நாட்டை சேர்ந்தவரும் இருப்பதன் காரணமாக இந்த நெட்வொர்க் தொடர்பான விசாரணை இன்னும் விரிவடையும் அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக சென்னை மாநகரத்தை பொறுத்தளவு தொடர்ந்து இந்த போதைப் பொருள் கும்பலை கைது செய்வதற்காக தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் கஞ்சா இது போன்ற போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படக்கூடிய நபர்கள் மேலோட்டமாக கைது நடவடிக்கை மட்டுமில்லாமல் எங்கிருந்து இந்த போதைப் பொருளை வாங்கினார்கள், யார் யார் மூலம் சப்ளை செய்கிறார்கள், எந்தெந்த இடங்களெல்லாம் விற்பனை செய்கிறார்கள் என்ற விவரங்களை வைத்து தொடர்ந்து கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் பார்ல, சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பார்ல ஏற்பட்ட தகராறில் தான் இந்த வழக்குடைய மூலப்பொருள் அங்கிருந்து தான் அந்த வழக்குடைய விசாரணையானது தொடங்குகிறது. ஏற்கனவே பிரசாந்த் அவர் அதிமுகவில் ஐடி பிரிவில் இருந்தாலும் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். அவர் இந்த வழக்கில் மட்டுமல்லாமல் வேலை வாங்கி மோசடி செய்தது உள்ளிட்ட பல வழக்குகளில் தொடர்பில் இருப்பதும், அதே நேரத்தில் போதைப் பொருள் கும்பலோடும் அவர் தொடர்பில் இருப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த போதைப் பொருள் கும்பல் இதோடு மட்டுமில்லாமல் யார் யாருக்கெல்லாம் அவர்கள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள், குறிப்பாக சென்னையில முக்கிய பிரபலங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பார்ட்டிகள்ல இது போன்ற போதைப் பொருட்கள் சப்ளை செய்யப்படுவதாக தகவல் எல்லாம் இருக்கிறது. சில தனியார் நட்சத்திர பார்கள் எல்லாம் ஏற்கனவே சீல் வைத்து காவல்துறையால் நடவடிக்கை எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற பார்கள்ல சப்ளை செய்ததாக தற்போது சினிமா பிரபலமும் நேரடியாக தொடர்பு இருந்து இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருப்பதால் அதை உறுதி செய்து காவல்துறை அடுத்த கட்ட விசாரணையை தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ரீகாந்துடைய செல்போன்ல யார் யாரெல்லாம் இது போன்ற நட்பு ரீதியாக இருந்தார்கள், பண பரிவர்த்தனை யார் யாருக்கு நடந்திருக்கிறது என்ற அடிப்படையில அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலமும் இந்த வழக்கில் ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படும். அந்த அடிப்படையில் அடுத்த கட்டமாக இந்த வழக்குடைய விசாரணை ஏற்கனவே கானா நாட்டை சேர்ந்தவர் போதைப் பொருளை கொடுத்ததாகவும் அதை வாங்கி வந்து இங்க விற்பனை செய்த பிரதீப் குமாரும் தற்பொழுது வாங்கிய நடிகர் ஸ்ரீகாந்தும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஸ்ரீகாந்தோடு தொடர்பில் இருந்த முக்கிய பிரபலங்கள், சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட நபர்கள் குறித்து அடுத்த கட்ட விசாரணையும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கோகுல், அதே நேரத்தில் ஒரு திரைப்பட தயாரிப்பு அப்படிங்கிறது தான் பிரதீப்புக்கும் ஸ்ரீகாந்துக்கும் இடையிலான ஒரு நட்பை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது. எனவே அந்த திரைப்படம் தொடர்புடைய நபர்களும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக தீக்கரை என்ற ஒரு திரைப்படத்தை அந்த பிரசாந்த் மற்றும் ஸ்ரீகாந்த் தயாரித்ததாகவும், அதற்காக தான் பிரசாந்துக்கு தன்னுடைய உதவி தேவைப்படுவதாக, இது போன்ற போதைப் பொருட்கள் எல்லாம் தேவைப்படுவதாகவும் பிரசாந்த் இந்த பிரதீப் குமாரிடம் வாங்கி ஸ்ரீகாந்திடம் கொடுத்திருக்கார். அதே நேரத்தில் தொடர்ந்து பிரசாந்த் ஸ்ரீகாந்த் பேரை சொல்லி போதைப் பொருளை கேட்கும் போது எனக்கு பல வேலைகள் ஆக வேண்டியிருக்கிறது, பல காரியங்கள் ஸ்ரீகாந்த் மூலம் ஆக வேண்டியது இருக்கிறது, ஆகவே அவருக்கு போதைப் பொருளை அவர் கேட்கும் போதெல்லாம் அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல முறை தன்னை தொடர்பு கொண்டு போதைப் பொருள் கேட்டதாகவும், அதற்காக இங்கிருந்து நேரடியாக பெங்களூர் சென்று அங்கிருந்து வாங்கி வந்ததாகலாம் அந்த ஏற்கனவே முதல் குற்றவாளி வாக்குமூலத்தில் அளித்திருக்கிறார்.